விசேஷித்த ஆலோசனை. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசக் கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். இதற்காக மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும் என்று பவுல் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அத்துடன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்றும் பவுல் ஆலோசனையாக சொல்லுகிறார். இந்த வசன பகுதியில் புதிய மனுஷனுக்குரிய வஸ்திரங்களை பவுல் தெளிவுபடுத்துகிறார். நாம் பொய்யை கலந்து போட வேண்டும். அவனவன் பிறனுடனே மெய்யை பேச வேண்டும். புறஜாதியார் பொய் சொல்ல கவலைப்பட மாட்டார்கள். பொய் சொல்வதன் மூலமாக ஒருவருக்கு நன்மை உண்டாகும் என்றால் தாராளமாய் பொய் சொல்லலாம் என்பது புறஜாதியாரின் உபதேசம். உண்மை பேசி ஒருவருக்கு தீங்கு உண்டாக்குவதை விட பொய் பேசி ஒருவருக்கு நன்மை உண்டாக்குவது நலம் என்பதே புறஜாதியாரின் கொள்கை. புதிய மனுஷனோ எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசக்கூடாது. அவன் தன்னை விட்டு பொய்யை களைந்து போட வேண்டும். மற்றவர்களோடு நாம் பேசுகிற எல்லா பேச்சிலும் உண்மை மாத்திரமே இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறவர்கள் எல்லோரும் உண்மை பேச வேண்டும். நாம் பேசுகிற பேச்சை நம்முடைய மனச்சாட்சி நிதானித்து அறிந்து நமக்கு புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் உண்மையை பேச கடன்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தால் ஒருவரை ஒருவர் வஞ்சிக்காதவர்களாகவும் இருக்க வேண்டும். ஏனெனில் விசுவாசிகளாகிய நாம் எல்லோருமே ஒரே சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறோம். நாம் எல்லோருமே விசுவாச குடும்பத்தில் பிள்ளைகளாய் இருக்கிறோம். விசுவாசிகளுடனே பொய் பேசினால் நமக்குள் மெய்யான சந்தோஷமும் மெய்யான சமாதானமும் இருக்காது. ஆகையினால் விசுவாசிகள் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச வேண்டும். பொய் சொல்லுவது மிகப்பெரிய பாவம். கோபப்படுவதும் பாவம்தான். ஆனாலும் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். விசுவாசிகள் கோபப்படுவதற்கு பவுல் சற்றே அனுமதி கொடுக்கிறார். நாம் எந்த அளவுக்கு கோபப்படலாம் என்பது தேவனுக்குத்தான் தெரியும். ஆனால் நாம் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்பது நாம் எல்லோருக்குமே தெரிந்திருக்க வேண்டும். நாம் எதற்கு வேண்டுமானாலும் கோபப்படலாம் என்று பவுல் அனுமதி கொடுக்கவில்லை. நாம் பாவத்தை குறித்தே கோபப்பட வேண்டும். வேறு எதை குறித்தும் கோபப்படக்கூடாது. கோபப்படும் போது அது பிறரை பழிவாங்கும் உணர்ச்சியாகவும் மாறிவிடும். இருதயத்தில் கோபம் பற்றி எரியும் போது மன்னிக்கும் சுபாவம் நம்மை விட்டு நீங்கிவிடும். ஆகையினால்தான் பவுல் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லிவிட்டு பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்றும் சொல்லுகிறார். நமக்கு கோபம் வரும்போது கோபத்தின் எரிச்சல் உடனே தணிந்து போக வேண்டும். கோபம் நமக்குள் பலன் கொள்ளக்கூடாது. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக நம்முடைய எரிச்சல் தணிந்துவிட வேண்டும். நமக்கு விரோதமாக தீங்கு செய்தவரோடு சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக ஒப்புரவாகிவிட வேண்டும். கோபப்படுவது பாவம் அல்ல. கோபம் தன்னிலே தானே பாவமானதும் அல்ல. ஆனாலும் கோபப்படுவதை குறித்து நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது நம்மை பாவத்தின் குழியில் தள்ளிவிடும்.
கோபத்திற்கு இடம் கொடுத்து பிசாசுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. ஒருவர் கோபத்தில் நிலைத்திருக்கும் போது அவருடைய இருதயம் முழுவதிலும் எரிச்சல் நிறைந்திருக்கும், அன்பு குறைந்து போகும். கோபப்படுகிறவர்களின் இருதயத்தில் பிசாசின் சுபாவங்கள் குடியிருக்கும். ஆகையினால் நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. பிசாசானவன் நம் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்லுகிறவன். அவனுடைய கட்டுக்கதைகளுக்கும் தூஷண வார்த்தைகளுக்கும் நாம் செவி கொடுக்க கூடாது. திருடுவது பாவம். அப்போஸ்தலர் பவுல் திருடுவதற்கு விரோதமாகவும் எச்சரித்து சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் திருட்டு தொழிலில் ஈடுபடக்கூடாது. தங்கள் கைகளினால் நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட வேண்டும். பிறரிடத்தில் இருந்து திருடி எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்க வேண்டும். திருடாமல் இருந்தால் மாத்திரம் போதாது, நம்முடைய கைகளினால் நலமான வேலைகளையும் செய்ய வேண்டும். நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். பாவம் செய்யாதிருந்தால் மாத்திரம் போதாது, நன்மையும் செய்ய வேண்டும். சும்மா இருக்கிற சோம்பேறிகள் திருட ஆரம்பித்து விடுவார்கள். சோம்பல்தனம் திருட்டுத்தனத்தை உற்பத்தி பண்ணுகிறது. ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் சோம்பல் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. கண்ணியமான நலமான வேலைகளை செய்ய பிரயாசப்பட வேண்டும். விசுவாசிகள் சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்யக்கூடாது. நேர்மையான தொழிலை மாத்திரம் செய்ய வேண்டும். நலமான வேலைகளை மாத்திரம் செய்ய வேண்டும். நாம் சுறுசுறுப்பாக வேலை செய்யும் போது தவறு செய்ய வேண்டும் என்னும் சோதனை நமக்கு வராது. கடின உழைப்பு சோதனையில் இருந்து நம்மை விலக்கி காத்துக்கொள்ளும். சோதனையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மாத்திரம் நாம் நலமான வேலை செய்ய வேண்டும் என்று பவுல் சொல்லவில்லை. நாம் குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் நமக்கு பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருந்தால்தான் பிறருக்கு கொடுக்க முடியும். திருடிச் சேர்ப்பதை விட கைகளினால் நலமான வேலைகளை செய்து நேர்மையாய் சம்பாதிக்க வேண்டும். வேலை செய்து நம்மை நாமே போஷித்துக் கொண்டால் போதுமானதல்ல. நாம் பிறருடைய தேவைகளையும் கவனிக்க வேண்டும். விசேஷமாக குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுத்து உதவி புரிய வேண்டும். நம்மிடத்தில் உள்ளதை பிறருக்கு கொடுக்கும்போது நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டாகும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். கர்த்தர் தாம் பட்ட கடனை திரும்ப செலுத்துவார். நாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்து விட வேண்டும். குறைச்சல் உள்ளவர்கள் தேவனுடைய சார்பாக தேவனுடைய பங்கை பெற்றுக் கொள்கிறார்கள். நம்முடைய நாவின் வார்த்தைகளை குறித்து நாம் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளையும் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையும் நாம் பேச வேண்டும். கெட்ட வார்த்தை ஒன்றும் நம்முடைய வாயில் இருந்து புறப்படக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நாம் பேச வேண்டும். அசுத்தமான வார்த்தைகள் தொற்று நோயை போன்றவை. அவை விஷத்தன்மை உள்ளவை. அழுகிய மாம்சத்தை போன்று தீங்கு விளைவிக்க கூடியவை. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய சம்பாஷணைகளை குறித்து மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். ஆகையினால் நமக்கும் நம்முடைய பேச்சை கேட்கிற மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாகும்படி பேச வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நாவினால் மற்றவர்களை துக்கப்படுத்தக்கூடாது. நம்முடைய நாவு இயேசுவின் நாமத்தில் பிறரை ஆசீர்வதிக்க வேண்டும். கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் வைப்பதற்கு நம்முடைய பேச்சு ஜனங்களை வழிநடத்த வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையை பேசும்போது சிந்தித்து பேச வேண்டும். நம்முடைய பேச்சை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகுமா என்று யோசித்து பேச வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் மறுபடியும் கோபத்தையும் எரிச்சலையும் குறித்து எச்சரிக்கிறார். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று மறுபடியும் ஆலோசனை சொல்லுகிறார். கசப்பு, கோபம், மூர்க்கம் ஆகிய தீய சுபாவங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். இவையெல்லாம் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக மற்றவர்களுக்கு விரோதமாக தீங்கு செய்கிறது. நாம் கூக்குரல் இடும்போது நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இராது. கசப்பு, கோபம், மூர்க்கம் ஆகியவை நம்முடைய கூக்குரல் மூலமாய் வெளிப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும். அதன் இஷ்டத்துக்கு விட்டுவிடக்கூடாது. நாம் தூஷண வார்த்தைகளை பேசக்கூடாது. நாம் யார் மீது கோபமாக இருக்கிறோமோ அவர்களுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுவோம். ஒருவர் தூஷண வார்த்தைகளை பேசும்போது அவருடைய இருதயத்திற்குள் கோபமும் எரிச்சலும் நிறைந்திருக்கும்.
கோபம் அதிகரிக்கும் போது மூர்க்கம் உண்டாகிறது. மூர்க்க குணம் உள்ளவர்கள் பிறருக்கு விரோதமாக தீங்கு செய்வார்கள், மற்றவர்களுக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணுவார்கள். இப்படிப்பட்ட தீய குணங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். நாம் இந்த தீய குணங்களை பெற்றிருப்பதற்கு பதிலாக ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்க வேண்டும். இருதயத்தில் அன்பு நிறைந்திருக்கும் போது நமக்குள் தயவும் மன உருக்கமும் இருக்கும். நம்மிடத்தில் உள்ளான அன்பு நிறைந்திருக்கும் போது நம் மூலமாய் தயவும் மன உருக்கமும் வெளிப்படும். மன உருக்கமுள்ள இருதயம் இரக்கமுள்ளதாக இருக்கும். மற்றவர்கள் வேதனைப்படும் போது மன உருக்கம் உள்ளவர்கள் அவர்களுக்காக இறங்குவார்கள், பரிதாபப்படுவார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புவார்கள். நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். விசுவாசிகள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் உண்டாவதற்கு வாய்ப்புள்ளது. விசுவாசிகளும் மற்ற விசுவாசிகளுக்கு விரோதமாக தவறு செய்ய வாய்ப்புள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நாம் செய்த தப்பிதங்களை எல்லாம் நமக்கு மன்னித்திருக்கிறார். தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நம்மிடத்தில் மன்னிக்கும் இருதயம் இருக்க வேண்டும். தேவன் மன்னித்தது போல நாமும் மன்னிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் பவுல் இங்கு சொல்லுகிற நற்குணங்கள் எல்லாம் நிறைந்திருக்க வேண்டும். நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்யாதவர்களிடத்தில் தெய்வ பயமும் தெய்வ பக்தியும் இருக்காது. அவர்கள் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள மாட்டார்கள். பக்தியின் வேஷத்தை தரித்து மாய்மாலம் பண்ணுவார்கள். நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த சுபாவத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் விரோதமாக நாம் சிந்திக்கவோ பேசவோ கிரியை நடப்பிக்கவோ கூடாது. பரிசுத்த ஆவியானவரின் ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய ஆளுகைக்கும் கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. தேவனுடைய பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தினால் அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு நீங்கி போகும். நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று தேவனுடைய பரிசுத்த ஆவியை முத்திரையாக பெற்றிருக்கிறோம். உயிர்த்தெழுதலின் நாளின் போது நம்முடைய சரீரம் மரணத்தின் கட்டுக்களில் இருந்து விடுதலை பெற்று மீட்கப்பட வேண்டும். அப்போதுதான் நமக்கு பூரண சந்தோஷம் உண்டாகும். எல்லா விசுவாசிகளும் தாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று தேவனுடைய பரிசுத்த ஆவியை முத்திரையாக பெற்றிருக்கிறார்கள். தேவன் விசுவாசிகளையும் அவிசுவாசிகளையும் வேறு பிரித்திருக்கிறார். தமக்கு சொந்தமான விசுவாசிகளை தேவன் முத்திரையிடுகிறார். பரிசுத்த ஆவியானவரே அந்த முத்திரை. நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது அவர் நம்மிடத்தில் உள்ள பரிசுத்த ஆவியை எடுத்து போடுவார். ஆகையினால் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருக்க நாம் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். ஆவியானவரின் ஆலோசனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். மறுபடியும் பிறந்தவர்கள் பொய்யை களைந்துவிட வேண்டும். சாத்தான் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான். பொய்யை களைதல் என்பது சாத்தானை நம்மை விட்டு அகற்றி போடுதல் என்று பொருள். நாம் பொய் கூறும்போது இதனால் பிறருக்கு பாதிப்பு இல்லை என்றாலும், அல்லது நாம் கூறும் பொய்யினால் பிறருக்கு ஆதாயம் ஏற்படும் என்றாலும், நாம் பொய் கூறுவதால் தவறு ஒன்றும் இல்லை என்று புறஜாதியார் நினைக்கிறார்கள். எபேசியர்கள் இந்த உபதேசத்தை ஏற்கனவே அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால் பொய்யை குறித்த கிறிஸ்தவ உபதேசத்தை எபேசியருக்கு எடுத்துச் சொல்லுவது பவுலுக்கு அவசியமாயிற்று. இந்த வசனத்தின் ஒரு பகுதி சகரியா 8:16 வசனத்தில் இருந்து மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது. சாத்தான் மனுஷருக்குள் கோபத்தை உண்டு பண்ணுகிறான். கோபம் மனுஷனை பாவம் செய்ய தூண்டுகிறது. நாம் கோபப்பட்டு நமது ஜீவியத்தில் பிசாசிற்கு இடம் கொடுக்க கூடாது. கோபம், கோபப்படுதல் ஆகிய வார்த்தைகள் வேதாகமத்தில் 278 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையை 12 இடங்களில் மட்டுமே நாம் காண்கிறோம். தேவன் மனுஷனுடைய உள்ளத்தை கோபப்படுத்துவதற்காக சிருஷ்டிக்கவில்லை. தேவன் மனுஷனுடைய உள்ளத்தை பாவமற்றதாகவே சிருஷ்டித்திருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய உள்ளத்தை தவறாக பயன்படுத்தி தீமைக்கு ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் அதை கடிந்து கொள்கிறார். மனுஷருடைய பாவத்தின் நிமித்தம் தேவன் மனுஷர் மீது பல வேளைகளில் கோபம் கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷன் கோபப்படும் போது அதற்குரிய காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். கோபப்படுவதற்கு சுவிசேஷம் இடம் அளிக்கிறது. ஆனால்
பாவத்தை சுவிசேஷம் அனுமதிப்பதில்லை.